வணக்கம், நான் உங்கள் அனிமல் டாக்டர் கோபு காரைக்காலிலிருந்து பேசுகிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோமனரால் ராமாயணம் மகாபாரதம் இந்த இரண்டு இதிகாசங்கள் உண்மையா பொய்யா என்பதைத்தான். போன வாரம் நாம் என்ன சாப்பிடுவோம் என்பதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாத நிலையில் இந்த இரண்டு இதிகாசங்கள் பல நூறு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இருந்த கதைகளை, நம்ம முன்னோர்கள் கூட உணர முடியாத பழைய விஷயங்களை நாம் உணர்வது கடினம்தான். இருப்பினும் நம் சிறுவயது முதல் பல வகையான நீதி கதைகளை படித்துள்ளோம். கதையை கூறிவிட்டு அதிலுள்ள நீதியை உணருங்கள் என்று சொல்வார்கள். அதே போலத்தான் இந்த ராமாயணம் மகாபாரதம் என்று இதிகாசங்களும் கூட. ராமாயணத்தை பொறுத்தவரை நாம் இரண்டு விஷயங்களை நாம் உணர வேண்டும். ஒன்று, வாலியை கொன்றது. வாலியை ராமர் ஏன் மறைந்திருந்து கொன்றான், ஏன் சுக்கிரனுக்கு மாலை அணிவித்தார்? மற்றொரு, தன்னுடைய தங்கையின் மூக்கை அறுத்தால் கோபம் கொண்டு சீதையை கவர்ந்த ராவணன் அழிந்த உண்மை. இவ்விரண்டு செய்திகளை ஒட்டிய பல ரகசியமான விஷயங்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இந்த உண்மையை உணர்ந்தால் நம் மனதை எவ்வாறு ஒருநிலைப்படுத்தி கட்டுக்குள் வைக்கலாம் என்பதை நாம் உணரலாம். அதே போலத்தான் மகாபாரதமும். மகாபாரதத்தில் பாஞ்சாலியின் துகிலுரிப்பு அரசபையில் நடந்தபோது பல அரசர்களும் மற்றவர்களும் அமைதியா இருந்தனர். அதனால் தான் துரியோதனனுக்கு அழிவு ஏற்பட்டது. நம் உடலை அழியாமல் பார்த்து கொள்ள வேண்டிய பல ரகசியமான விஷயங்கள் இந்த மகாபாரத கதையில் சித்தரிக்கப்பட்டு இருந்தது. எனவே இந்த இரண்டு இதிகாசங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், உடம்பையும் மனதையும் நாம் எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும், எவ்வாறு நாம் பேணி காக்க வேண்டும், எவ்வாறு இவ்விரண்டையும் ஒருங்கிணைத்து நாம் இறைநிலை அடைய முடியும் என்பதை உணர்த்தவே இந்த இரண்டு இதிகாச நூல்கள் இறைவனால் வால்மீகி மற்றும் வியாசர் மூலம் கொடுக்கப்பட்டுள்ளது. நன்றி.